ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? நந்தினி வந்துட்டியா? அவங்களே கூட்டிட்டு வந்து விட்டாங்க அத்தா சார். ஆமா நீங்க எங்க போனீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை நந்தினி. ஆமா போலீஸ் ஒன்னு எதுவும் டார்ச்சர் பண்ணலையே? சச்ச 4 பேர் என்ன சுத்தி நின்னு கேள்விதான் கேட்டாங்க. எல்லா கேள்விக்கும் நான் தெரிஞ்ச பதில சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே. டேய் சூர்யா, டாட் நீ எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரமா? டாடி யூ won't believe it டாட். அந்த ரஞ்சித் ஒரு பெரிய சம்பவம் பண்ண பார்த்தான். நான் அதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி போய் தடுத்துட்டேன். என்னது சம்பவமா? என்னமா அப்படி சம்பவம்? ஷார்ப்பு, அந்த ரஞ்சித் இருக்கானே அவன் இந்த உலகத்திலேயே பெரிய கிரிமினலா இருக்கான். போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான்னு நாம ஒன்னும் அவ்வளோ ஈஸியா நினைச்சிட முடியாது ஷார்ப்பு. கேடி பையன். உள்ள நின்னுகிட்டே வெளியே அடியால செட் பண்ணிருக்கான் அவன். அடப்பாவி, அடியாளா? எதுக்கு மாப்ள? வேற எதுக்கு? கோர்ட்டுக்கு போற வழியில அவங்க எல்லாரையும் செட் பண்ணிட்டு போலீஸ் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிருக்கான் அவன். டேய் எப்படிடா அப்படிலாம்? அவ்வளவு பெரிய கிரிமினல் அவன்? என்னது அவ்வளோ பெரிய கிரிமினலா? இன்டர்நேஷனல் கிரிமினல் டாடி அவன். அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தப்போ என்கிட்டயே உளறிட்டான். அந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் நான் கெஸ்ஸே பண்ணேன். சந்தேகப்பட்டு பின்னாடியே போனேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும். சூர்யா, நான் மட்டும் உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவன் எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். ஐயோ, அவன் எஸ்கேப் போனா நேரா நம்ம வீட்டுக்கு தானே பழிவாங்க வருவான். அப்படி நான் விடுவேனா ஷார்ப்பு? அங்கேயே வச்சு அவன் ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாரையும் வெளுத்து விட்டுட்டேன். வெளுத்துட்டியா? அப்பாடா. அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா சரி மாப்ள. நல்ல காரியம் பண்ண சூர்யா. அத்தா சார், சண்டைய போட்டீங்க, உங்களுக்கு அடி எதுவும் படலையே? டோன்ட் வரி நந்தினி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டாட் ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் டாட், நிச்சயமா அவன் தான் நம்ம சுரேகாவை கடத்தி எங்கேயோ வச்சிருக்கான். டேம் ஷூர். ஒன்னும் புரியலடா. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் இந்த மாதிரி கூட பண்ண முடியுமா? ஐயோ, ஏன் டாடி? கோர்ட்டுக்கு போற வழியிலேயே அவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆளை செட் பண்ணி வச்சிருந்தான். உள்ள இருக்கும்போது சுரேகாவை கடத்துறது அவனால முடியாதா என்ன? நிச்சயமா அவனுக்கு அந்த குட்டிச்சாத்தான் ஹரிதா இருக்காளே, அவளும் தான் ஹெல்ப் பண்றா. அது டேம் ஷூர் டாட். சரி சரி, எப்படியும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சுரேகாவை யாரு கடத்தினாங்க, எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கரெக்டா தெரிஞ்சிடும். என்ன டாடி அவங்க சொல்றாங்க? என்ன எனக்கு தெரியாம ஏதாச்சும் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஏதோ பிளாக் மேஜிக் ஆள வர சொல்லிருக்காடா. அவனை வச்சு கண்டுபிடிக்க போறான்.